சில அட்மாஸ்பியரை, சில சூழ்நிலைகளை நம்ம மாற்றவே முடியாது. அதுக்காக போராடவே கூடாது. அது கணவனாருடைய குடும்பமாக இருக்கலாம், மனைவியினுடைய குடும்பமாக இருக்கலாம், நீங்கள் குடியிருக்கிற ஏரியாவினுடைய செட்டப்பாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற சில சூழ்நிலைகளாக இருக்கலாம். மாற்றவே முடியாது. அது அப்படிதான் இருக்கும், அவங்களுடைய மனநிலைமைக்கு பொறுத்து தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒன்று நினச்சிக்கணும், சூழ்நிலை சரியாகிறதற்காக நாம் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். எல்லாம் சரியாகட்டும். 40 நாட்கள் கோலியாத் கர்ச்சித்துட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைக்காங்கன்னா, இவனோ கத்திட்டு போயிடுவாங்க, 40 நாள் தாண்டி அதுக்கப்புறம் வேணா போலாம் அப்படின்னு நினைச்சா அவன் விடுறப்பாடு இல்லை. ஆனா தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் ஏன் வெயிட் பண்ணணும்? எனக்கு இந்த அட்மாஸ்பியர் சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ண நான் முடியாது. நான் இனி போய் நீங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை திரும்பி தச்சிட்டு வர்றதுக்கெல்லாம் முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னா, இப்பவே அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறோன்னு ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். யாருமே